ஒரு குறிப்பிட்ட தொகை தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 14,880ஆகவும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு 16,800ஆகவும் மாறுகிறது எனில் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல் அதாவது அசல் அமௌண்ட் இருக்கு, அது 3 வருஷத்துக்கு அப்புறம் வட்டியோட 14,880 மாறுது. அதே அமௌண்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் 16,800 மாறுது. ஸோ இந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தனி வட்டியில இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ், இங்க 5 வருஷம் இங்க 3 வருஷம், 5ல 3 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் 16,800ல 14,880 போச்சுன்னா 1,920. ஸோ 2 வருஷத்துக்கு பார்த்தோம்னா வட்டி இவ்வளவு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 வருஷம் இருக்கு, அப்ப 3 வருஷத்துக்கு என்ன வரும்? இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணா 1920 × 3 வகுத்தல் 2. இதை சால்வ் பண்ணா 2,880 வரும். ஸோ இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த 2,880 மைனஸ் பண்ணா, அதாவது 14,880ல 2,880 மைனஸ் பண்ணா 12,000 ரூபாய். ஸோ இங்க பிரின்சிபல் பார்த்தோம்னா 12,000 ரூபாய் வந்திருக்கும். அது 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 2,880 ரூபாய் வட்டியோட சேர்த்து 14,880 மாறும். அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் 16,800 மாறும்.